ஆபீஸ்ல வந்து அப்படியே சொல்லிட்டு நிறைய அந்த வழியா தனி பிரிவா இருக்கு சார். செம்பு பாட்டிக்கு இப்போ 2 நாள் கழிச்சு பாட்டிக்கு இப்போ பாட்டி செம்பு தனி பிரிவு. டேங்க் பாட்டிக்கு பவுடர் பாஸ் பவுடர் வாட்டர் பிராண்ட் அந்த பாட்டி செம்பு பாட்டி போயிருக்கு சார். அதனால அதெல்லாம் சீல் வச்சிட்டாங்களா? ஆமா அப்படியே சீல் போட்டுக்கிறேன். ஒண்ணு மிக்ஸ் மேலோ கெமிக்கல் மிக்ஸ் இல்ல ஆல் பிராண்ட் ஒண்ணு மிக்ஸ் இல்ல. சாதா பிராண்ட் தான் தனி பவுடர் தான் வாட்டர் பிராண்ட். எவ்வளவு சிலைகள் இருக்கும்? எத்தனை நம்பர் சிலைகள் இருக்கு? சிலைக்கு 120 120 சார். மொத்தமே வட்டி காசு வாங்கிட்டு 10 லட்சம் சொல்ல போட்டுக்கிறேன். அது பக்கத்துல சொந்தக்காரங்க அப்படி கடைக்கு வாங்கிட்டு சாப்பாடு காசு மேலே கிடைக்காது சாப்பாடு பாக்கி காசு தான். அச்சி பாடிக்கு மேலே சாப்பாடு பாக்கி காசு சார். என்ன 10 பைசா கொடுக்கல. நீங்க எந்த ஊர்? எந்த ஸ்டேட்? சந்தா ராஜஸ்தான். என்ன பண்ணிட்டீங்க? அங்க 10 வருஷம் 12 வருஷம் ஆகிட்டு ரொம்ப செய்றீங்க. எத்தனை குடும்பம் இருக்கு? அது மொத்தம் எல்லாம் சின்ன பசங்க இருக்க. சின்ன பசங்க வேலை செய்றங்க. எல்லா லேடிஸ் வேலை நான் 10 வருஷம் பார்த்தா எத்தனை வருஷம் நம்மளுக்கு ஒண்ணே சொல்லவே இல்லை சார். அது வரை இப்போ நம்மளுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ சொல்லி போயிட்டு நம்மளுக்கு சொல்வாடி பார்த்தீங்களா நாளை போயிட்டு வேற பக்கம் கொண்டு போறேங்க சார். இப்போ அங்கே கொண்டு போவோம். எல்லா பசங்க சாப்பிடுங்க நம்ம மணி கடை எல்லாம் காசு தந்து வரலாம் பாக்கி காசு வாங்கி தந்து வாங்கி வட்டி காசு வாங்கி செஞ்சு இருக்கேன் சார். இல்ல இப்ப இதுக்கு முன்னாடி வந்து இது மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு தகவல் சொன்னாங்களா? 8 மாசம் நான் வேலை பார்க்குறேன். 8 மாசம் சொல்லவே இல்லை. இந்த சிலைகளை செய்யறதுக்கு எவ்வளவு மாசம் ஆச்சு? 4 மாசம் ஆயிடுச்சு. அப்படி பண்ண மாட்டேன் சாமி. நான் வட்டி காசு வாங்கி தந்துட்டேன் சாமி. போலீஸ் வந்து வந்துட்டீங்களா? மாஸ்க் கட்டுப்பாடு கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? என்ன கெமிக்கல் கலந்துருக்காங்க? அது எப்படி செக் பண்ணீங்க? இப்போ புகார் வந்துச்சுல, யார் புகார் கொடுத்தா? புகார் கொடுத்தீங்க சார். மாவட்ட நிர்வாகம் எந்த மாவட்ட நிர்வாகம்? அருள் மாவட்டம் எல்லாமே நிர்வாகம் தாங்க. இல்ல தீபாவளிக்கு புகார் வந்துச்சுன்னா நீங்க செக் பண்ண அளவுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு? இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? நீங்க கொண்டு போய் ஆய்வு கொடுத்து செக் பண்ணிட்டீங்களா? ஆய்வு கொடுத்து போய் செக் பண்ணிட்டீங்களா? சார் பொதுமக்கள் என்ன சொன்னாங்க? நான் சேலத்துல மாவட்ட நிர்வாகம் இவர் வந்து இந்து மக்கள் கட்சியோட மாநில நிர்வாகி. நாங்க 120 சிலை பக்கம் ஆர்டர் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நீங்க வந்து கடைசி நேரத்தில் விநாயகர் சதுர்த்தி 4 நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்றது வந்து திட்டமிட்ட சதிச்சல் சார். விநாயகர் சதுர்த்தி சீர்குலைக்க பாக்குறீங்க. ஒட்டுமொத்த இந்துக்கள் மனசு புண்படுத்துறீங்க. நீங்க இதை வந்து எப்ப பண்ணிடலாம்? இவங்க சிலை செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்பவே 10 வருஷமா இவங்க சிலை செய்றாங்க சார். 10 வருஷமா போன வருஷம் நடக்கும். அப்ப என்ன சார் பண்ணீங்க? வருஷம் இவங்க தொடர்ந்து ஒரு 10 வருஷமா இவங்க சிலை செஞ்சிருக்காங்க. இது வரைக்கும் இந்த ப்ராப்ளம் வந்ததில்ல. இப்போ வந்து இந்த சென்னை சில்க்ஸ்க்கு அங்கிட்டு ராஜேந்திரன் ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு. இவங்களோட சொந்தக்காரங்கிட்ட தான் ஒரு சேலத்துல இருந்து சிலை வாங்கிட்டு வந்து விற்கிறாருங்க. கடந்த 2 நாளைக்கு முன்னாடி வந்து இந்த சிலையெல்லாம் விற்க கூடாதுன்னு ஒரு தொழில் போட்டி காரணமா இவரை வந்து மிரட்டினாரு. நம்ம தாந்தனிமலை ஸ்டேஷன் கூட்டிட்டு போனாரு. அங்க எஸ்ஐயே வந்து ஆய்வு பண்ணாரு. இதுல வந்து எந்த தப்பு இல்ல, மாசு கட்டுப்பாடு வாரியத்துக்கு தகவல் சொல்லணும்னு போயிட்டாரு. இது வந்து நீண்ட நாள் காலம் ஆகுங்க மாசு கட்டுப்பாடு போயிட்டு வர. இவ தொழில் போட்டிக்காண்டி தான் இந்த மாதிரி செய்யறாங்க. இது வந்து குறிப்பா வந்து விநாயகர் சதுர்த்தியை வந்து சீர்குலைக்கும் நோக்கத்தோட செஞ்ச விஷயம். இந்த லாஸ்ட் டயத்துல வந்து இப்படி பண்ணாங்கன்னா இதே ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தா கூட விநாயகர் சதுர்த்தி சிறப்பா நடந்திருக்கும். இப்ப வந்து செய்யறது வந்து விநாயகர் சதுர்த்தியை வந்து சீர்குலைக்கும் முயற்சியோட தான் இவங்க பண்றாங்க. இது இவங்க மேல இந்த தப்பு இல்ல, தொழில் போட்டி காரணமா தான் பண்றாங்க. நான் இங்க வந்து 15 சிலை ஆர்டர் கொடுத்துருக்கேன். இந்த நேரத்துல செய்யக்கூடாதுன்னா அந்த செஞ்ச சிலையை டிஸ்போஸ் பண்ணக்கூடாதுன்னா இது எப்படி? நான் நீங்க எங்க போய் சிலை எடுக்கிறது? எப்படி நான் 15 இடத்துல சிலை வைக்க முடியும்? நான் மட்டும் இல்லைங்க, இந்து மக்கள் கட்சி சார்பா வந்து அவங்க ஒரு 10 சிலை கொடுத்திருக்காங்க. அகில பாரத மக்கள் கட்சி சார்பா கொடுத்திருக்காங்க. ஊர் பொதுமக்கள் கொடுத்திருக்காங்க. இந்த 125 சிலையும் வந்து கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு முன்னாடியே தயாராகி வர்ணம் தான் பூசிட்டு இருக்காங்க. இது வந்து முழுக்க முழுக்க தொழில் போட்டி காரணமா யாரோ சிலரோட தூண்டுதல் காரணமா இதை வந்து பண்றாங்க. இது ஒட்டுமொத்த இந்துக்களோட விழாவை வந்து சீர்குலைக்க முயற்சி.